அதனால ஜேசிபிங்கிறது வந்து கோல்டு மாதிரி சார். ஓகே சார். ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4. நமக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கார்ல போற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு வந்து காம்படிட்டர் சார் என்ன சார் சொல்லலாம் உங்களுக்கு? இதுக்கு காம்படிட்டர்னாக்கா ஜேசிபி தான் சார் காம்படிட்டர். சூப்பர் சார். 9லேருந்து 9.25 வரைக்கும் கிடைக்கும் சார் மானியம். 9.25 வரைக்கும் சார். கவர்மெண்ட் ஸ்கீம் SC/STக்கு உண்டானது தனி இது கேட்டகரி ஒன்று இருக்கு, ஆல் கேட்டகரியிலேயும் ஒன்று இருக்கு. ஓகே, நீ எதில் வேணாலும் போட்டு கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஜேசிபி எடுத்த பிறகு என்னோட லைஃப் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன் அப்படிங்கிறீங்களா? இந்த 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வண்டி தாங்க இந்த ஜேசிபி. நம்ம ஜேசிபி சொல்லி பழக்கப்பட்டாச்சு. இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஹோல். இந்த வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு. இந்த வண்டியை ரொம்ப நாளாக உங்களுக்காக நான் கொண்டு காட்டு அடிச்சிருந்தேன். அதுக்கு நீ தான் வாய்ப்பு அடிச்சிருந்தேன் இன்னைக்கு. சரிங்க, இந்த வண்டியை பற்றி நான் பார்ப்போம் இன்னைக்கு. இந்த வண்டியில் என்னென்ன வேரியன்ட் இருக்கு உங்களுக்கு, சரியா இந்த வண்டி என்ன ப்ரைஸ் வருது உங்களுக்கு, இந்த வண்டிக்கு வந்து மிகப்பெரிய மானிய அமௌண்ட் இருக்குன்னு சொன்னாப்புல அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதெல்லாம் இந்த வெஹிக்கிள் தெரிஞ்சுக்க நம்ம வந்து ஷோரூம் தாங்க குன் ஜேசிபிங்க. இது தஞ்சாவூர் மற்றும் திருச்சியில் இருக்கு உங்கள் ஷோரூம். உங்களுக்கு கான்டாக்ட் கீழே கூட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் இந்த வெஹிக்கிள் பற்றி. உங்களுக்கு இதில் வந்து எப்படி லோன் எவ்வளோ வரும், உங்களுக்கு மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும் உங்களுக்கு, சரிங்களா மானியம் எவ்வளோ வரும் உங்களுக்கு, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க ஷோரூம்குள்ளே போவோம். People burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better. See, I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up. ஓகே வியூவர்ஸ், நமக்கு இந்த பைக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஷோரூம்லேயும் சேல்ஸ் இன்ஜினியர் மிஸ்டர் செல்வா சார் மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க. வாங்க செல்வா சார், வெல்கம். வணக்கம். ஓகே சார், தான் மிஸ்டர் செல்வா சார் இவங்க. என் பேர் செல்வ கணபதி. ஓகே, குன் ஜேசிபியில் சேல்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். எங்கே சார் ஷோரூம் இருக்கு நமக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பஞ்சப்பூர், திருச்சி பஞ்சப்பூர். ஓகே, இப்போ தஞ்சாவூரில் வந்து இங்கே நாஞ்சிக்கோட்டை ரோடு பிரிட்ஜில் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தஞ்சாவூர், கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர். ஓகே, இதெல்லாம் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்க்குறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, திருச்சி பகுதி அல்லது தஞ்சாவூர் பகுதி பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா செல்வா சாரை கான்டாக்ட் பண்ணிக்க. செல்வா சாரோட கான்டாக்ட் கீழே கொடுக்குறவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ செல்வா சார், நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த வண்டியை பற்றி எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த வண்டிக்கு மிகப்பெரிய மானிய அமௌண்ட் இருக்குது நான் கேள்விப்பட்டேன். அது தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. அதே போல் மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும் உங்களுக்கு, ஓகேவா? எங்கள் வியூவர்ஸ்க்கு தெரியும் எங்களுக்கு, ஓகேவா? ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் ஆசை நிறைய பேருக்கு. பட் அவங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நீங்கள் தான் எனக்கும் எங்கள் வியூவர்ஸ் சொல்ல போறீங்க. நீங்கள் வியூவர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்க பார்த்துட்டு சார்ட்ட இருக்கு. சார், எல்லாமே வண்டியை பார்த்தா நாங்கள் ஜேசிபிங்கிறோம். இது ஜேசிபியா? இதுக்கு பேர் தான் என்ன? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து இதோட கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து ஜோசப் சிரில் பேம்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஷார்ட் நேம் தான் ஜேசிபி. அதை தான் இந்த இதுக்கு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு யூகே பேஸ் கம்பெனி. இது வந்து யுனைடெட் கிங்டம், நம்ம இங்கிலாந்து தான் இதோட ஆரிஜின். இது ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் நம்ம இதில்ட்ட வந்து 6 வேரியன்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இதில் வந்து 3DX ப்ளஸ்ஸு, ஓகே, 3DX ப்ளஸ்லேயே 4 வீல் டிரைவ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து 3DX எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து வந்துட்டு 3DX சூப்பர் இருக்குது, 4DX இருக்குது. இது வந்து அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாறுபடும். சரி, ரைட், ஓகே. என்ன அப்ளிகேஷன் வந்து கஷ்டம், ஒரே மாதிரியான வேலை எல்லாரும் செய்யறதில்ல. ஆமாம், ஒவ்வொரு இதுக்கும் ரோடு ஒர்க் இருப்பாங்க, கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம ஹையர் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கணும். ஓகே, ஃபியூல் மைலேஜ் வேணும், ப்ரொடக்டிவிட்டி வேணும், எல்லாமே வேணும். அதுக்கு வந்து இந்த 3DX ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு மிஷின். ஹையருக்கு இந்த மிஷின் வந்து பெஸ்ட். இதோட டெக்னிக்கல் நேம் வந்து பேக்கோ லோடர்னு சொல்லுவான். இதுதான் லோடர் அப்படின்னு சொல்றது. இதோட 1.1 கியூபிக் மீட்டர் கெப்பாசிட்டி இது, இந்த லோடர். இது ஆமா, இது வந்து இப்போ லாரிக்கு லோட் பண்றது, டிராக்டருக்கு லோட் பண்றது, இது வந்து கம்ஃபர்டபுளா லோட் பண்ணலாம். ஓகே, இதோட கெப்பாசிட்டி வந்து 1.1 கியூபிக் மீட்டர். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.1 கியூபிக் மீட்டர். எல்லாமே அளவு எல்லாமே கியூபிக் மீட்டர்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே சார். இப்போ வந்து சார், இப்போ ஃப்ரண்ட்ல வந்து இது வேணா வேற ஏதாவது வேணும்னு கேட்டா மாத்தி கொடுப்பாங்க சார். அட்டாச்மெண்ட் இதுல நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, அதான் கேக்குறேன். அட்டாச்மெண்ட் இதுல அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இதுலயே வந்து செவல்லே 6-in-1 செவல்னு ஒன்னு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாத்தி. ஓகே, இது மாதிரி இதெல்லாம் நம்ம அதெல்லாம் போட்டுருக்கு. இதெல்லாம் நம்மளோட வேரியன்ட்ஸ். ஓகே, இதுல நான் சொல்றது இந்த பேக்கோ லோடர்ல மட்டுமே 6 வேரியன்ட் இருக்கு. 6 வேரியன்ட் இருக்கு. இது ஆல் ப்ராடக்ட். இதுல வந்து இதுலயே எக்ஸவேட்டர் இருக்கு. எக்ஸவேட்டர்ல வேரியன்ட் நிறைய இருக்கு. ஓகே, டெலி ஹேண்ட்லர் இருக்கு. ஓகே, வீல் லோடர்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இதுல நம்ம இந்த செக்மெண்ட்ல மட்டுமே நமக்கு 6 வேரியன்ட் இருக்கு. 6 வேரியன்ட் இருக்கு. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் வந்து மாத்திக்கலாம். ஓகே சார்.
இப்போ அட்டாச்மெண்ட் இல்லாம கேக்குறாங்கனாக்கா அவங்க குடும்பம் வசனம் அட்டாச்மெண்ட் வேணாம் எனக்கு என்கிட்ட பழைய இது வந்து நார்மலா வர்றது இதோட தான் வரும். இதோட தான் வரும். இப்போ இதுலயே வந்து நீங்க அந்த ஈபிக்கு எல்லாம் போல் நடுவாங்க, அதுக்கு வந்து போல் மாஸ்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இது அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த போல் மாஸ்டர் வச்சிட்டீங்கன்னா ஓகே அப்படியே போல வந்து அதே தூக்கி நிறுத்திடும். அதே மாதிரி அது வந்து இப்போ ஒரு நாளைக்கு நார்மலா நீங்க நட்டீங்கன்னா ஒரு 10 இருந்து 12 போஸ்ட் நடுறாங்க. இதுன்னா உங்களுக்கு 40 போஸ்ட் வரைக்கும் நடலாம். அப்பா ஈபிக்கு உங்களுக்கு வந்து நிறைய கவுண்ட் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆகும். இதுலயே நார்மலும் இருக்கு, ஏசி ஆப்ஷனும் இருக்கு. இந்த மிஷின் வந்து ஸ்டேஜ் 5 மிஷின். ஓகே. இதுக்கு முன்னாடி 2024 டிசம்பர் வரைக்கும் நம்ம கொடுத்தது வந்துட்டு ஸ்டேஜ் 4. ஓகே. இது வந்து ஸ்டேஜ் 5. ஓகே சார். இப்போ இந்த ஸ்டேஜ் 5க்கும் ஸ்டேஜ் 4க்கு என்ன டிஃபரன்ஸ்னாக்கா கம்ப்ளீட்டா எல்லாமே டிஃபரன்ஸ் தான். 2024 வரைக்குமே BS4 ல கொடுத்தோம். BS4 தான் கொடுத்துருந்தோம். ஜனவரில இருந்து தான் வந்து இந்த மிஷின் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே ரைட். ஓகே. இந்த BS ஸ்டேஜ் 5 மிஷினை கொடுக்க ஆரம்பிச்சது வந்து ஜனவரில தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஜனவரில கொடுக்க ஆரம்பிச்சீங்க. ஆமா. ஓகே சார். இப்போ அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா சார்? நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து டார்க் வந்து இதுல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லோ ஆர்பிஎம்ல ஹை டார்க் கிடைக்கும். ஓகே. ஏற்கனவே உள்ளதுல வந்து 400 நியூட்டன் மீட்டர் டார்க் இருந்தது. ஓகே. இதுல வந்து 440 டார்க் இருக்கும். 440. இதனால நம்ம என்னன்னா லோ ஆர்பிஎம்ல வந்து நமக்கு வந்து ஹை டார்க் கிடைக்கும். ஹை டார்க் கிடைச்சுன்னா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமா கிடைக்கும். அது வந்து நமக்கு கொஞ்சம் பெஸ்ட். இதுல வந்து என்னன்னா மைலேஜ் உங்களுக்கு வந்து அதை விட பெட்டரா இருக்கும். மைலேஜ் பெட்டரா BS4 விட இது எப்படியும் வந்து ஒரு 400 ml வந்து கம்மியா போகும். ஓகேங்களா? அப்போ வந்து மைலேஜ் வந்து பெட்டர் தென் BS4. இப்போ நம்ம ஜேசிபியில் இருக்கிறது வந்து பேரலல் லிஃப்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது இதுல நீங்க மண்ணை அள்ளிட்டு மேல தூக்கும் பொழுது அந்த நார்மலா இருந்ததுன்னா கீழே கொட்டும். ஓகே. இது வந்து பேரலல் லிஃப்ட் மெக்கானிசம்னா நீங்க இது அப்படியே தான் இருக்கும் பக்கெட். இது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த லிஃப்ட் மெக்கானிசம் நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. சார் டயர்லாம் பிரம்மாண்டமா இருக்கு சார் பாக்குறதுக்கு. உங்களுக்கு இப்போ இந்த டயர்லாம் எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு? அதாவது இப்போ சாதாரணமாக கார்லாம் பார்த்து வச்சுருக்காங்க, உங்களுக்கு 40,000 கிலோமீட்டர் டயர் மாற்றணும்னு சொல்லுவாங்க சார் உங்களுக்கு. இந்த மாதிரி இதில் எப்படி சார் சொல்லுவாங்க? இதில் வந்து நம்ம வந்து அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகே. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் டோசிங் அதிகமாக போகிறது, லோடிங் அதிகமாக போகிறதுனா கொஞ்சம் முன்ன இருக்கும். ஓகே சார். அதனால அதை நம்ம இதுலலாம் வந்து பார்க்கணும். ஆனால் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்துடும் அது. ஏன்னா நீ சொல்ற மாதிரி இப்போ நம்ம காருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் மட்டும் தான் ஓட போகுது. இதெல்லாம் அப்படி கிடையாது. காடு மலை கடல் எல்லாத்துக்கும் ஓட போகுது. சரிங்களா? நீ அதிகம் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டெபிலைசர் போட்டு வேலை பார்க்கறதுனால இதோட தேய்மானம்லாம் கம்மியாக இருக்கும். இது தூக்கி கொஞ்சம் இது அதனால அது வந்து நம்ம இது பண்ண முடியல. இதில் வந்து BS5ல வந்து மெயினாக வந்துட்டு வந்து இதில் வந்து ஒரு டேங்க் ஒன்று புதுசாக BS4ல இல்லாமல் இதில் ஒன்று இருக்கும். ஓகே சார். DOC DPF டேங்க்னு சொல்லுவோம். அது இந்த இருக்குல்ல, இந்த டேங்க் தான் DOC DPF. இதுதான் DOC DPF டேங்க் அப்படின்னு சொல்றது. ஓகே சார். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி ஓகே மறுபடி வந்து வெளியில விடும். இதா சார் இது? ஆமா. ஓகே. இதனால என்னன்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து கிளீனா இருக்கும். அதாவது BS5 ஸ்டேஜ் 5 எதிர்கால சந்ததிக்காக வேண்டி ஆமா கவர்மெண்ட் வர நாம்ஸ் தான் அது. அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே பழைய மிஷின்லாம் பாத்தீங்கன்னா அந்த புகையே தெரியும். இதெல்லாம் வந்து புகையை நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கம்மியா இருக்குல்ல சவுண்ட். நாய்ஸ் வந்து இதுல வந்து ரொம்ப கார் செக்மெண்ட் மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆமா சார். BS4 வந்து கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். இது சுத்தமா சவுண்டே இருக்காது. சார் இதோட டீசல் டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு சார் கொடுக்குது? இது வந்து 128 லிட்டர் டீசல் டேங்க். 128 லிட்டர். பரவாயில்ல சார். 128 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி அது கொடுக்குது. அதிகம் ஆஃப் ரோட்ல ஓடுறதுனால ஓகே டேங்க் கெபாசிட்டி கூட இருந்ததுன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து கூட வேலை செய்யலாம். அப்புறம் இந்த டயர் சைஸ்ல மாறுமா சார் உங்களுக்கு? டயர் சைஸ்ல உங்களுக்கு வந்து வண்டி இது மாறுதுல உங்களுக்கு, வேரியன்ட் மாறுதுல உங்களுக்கு. அப்ப டயர் சைஸ் மாறுமா உங்களுக்கு? இல்ல மாறாது. அப்ப சில இதுக்கு மட்டும் தான் மாறும். 4 வீல் டிரைவ்னா அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து மாறும். 4 வீல் ஃப்ரண்ட் டயர் மாறும். ஃப்ரண்ட் டயர் மாறும். இதே 3D எக்ஸ்பிரஸ்ல 4 வீல் டிரைவ் இருக்கு. ஓகே. அதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுல வந்து ஒரு கிரவுன் ஒன்னு அட்டாச் பண்ணிருப்பாங்க இங்க. ஓகே ரைட். ஓகே சார். கிரவுன் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால தான் 4 வீல் டிரைவ். அது 4 வீல் டிரைவ் யாருக்கு சார் யூஸ் பண்ணுவோம்? 4 வீல் டிரைவ் யாருக்கு அதிகம் யூஸ் ஆகும்னா ஃப்ரண்ட் லோடர் அதிகம் யூஸ் பண்றாங்கல்ல. இப்ப கிரஷர்ல யூஸ் பண்றாங்கல்ல. கிரஷர்ல லோட் பண்றதுக்கு வந்துட்டு அந்த இது தேவைப்படும். ஏன்னா அதை டோஸ் பண்ணி அள்ளி தூக்கிட்டு போறதுக்கு அது பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே. அதனால 4 வீல் டிரைவ் வந்து மைலேஜ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. ஓகே. சேமாக தான் வரும். கொஞ்சம் ஒரு 0.1 0.2 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் நீங்கள் தேவைன்னா 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ரைட். ஓகே. இதே மாதிரி 2 வீல் டிரைவாகவும் அதை பயன்படுத்திக்கலாம். வியூவர்ஸ் நம்ம கேபின் பார்ப்போம். ரொம்ப கேபின் பார்க்க ஆசையா இருக்கு. கேபின் அப்புறம் கேட்போம். நம்ம கேபினே கார் மாதிரி இருக்கும். கேபின் கார் மாதிரி இருக்குங்கறாங்க சார். அதையும் பார்த்துருவோம் நம்ம. ஓகே சார். ஸ்டெபிலைசர் நீங்களே தான் சார் ஸ்டெபிலைசரா? இதுதான் சார் ஸ்டெபிலைசர். இதான் ஸ்டெபிலைசர். யூஸ் என்னன்னாக்கா ஓகே சார், இப்போ வண்டி வந்து இப்போ ஒர்க் பண்ண போகுது, இது வந்து இந்த ஹோ வந்து டிக் பண்ண போகுது அப்படின்னாக்கா ஓகே, அப்போ வந்து நம்ம டயர்ல வந்து பிரஷர் இருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாகும், ஸ்டெபிலிட்டி இருக்காது. சரி சார். ஓகே. அதனால தான் இந்த ஸ்டெபிலைசர் வந்து போட்டுட்டு இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. என்ன ஒர்க் செய்யணுமோ அதில் செய்வாங்க.
நம்ம பேக் ஹோல் ஓடுற வந்து பேக் ஹோலில் வந்து வேலை பார்க்குறப்போ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் வேலை பார்க்கணும். ஓகே. வந்து நமக்கு இது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அது போட்டுருக்கிறது. ஓகே. இதுதான் பூமு. ஓகே சார். இது பூம் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. பூம் ஸ்டிக்கு தான் சார் இது. இது பக்கெட்டு. பக்கெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 0.26 கியூபிக் மீட்டர் தான் இதோட சைஸ். ஓகே சார். இது வந்து டைரெக்டாக லாரிக்கு இதுக்கு கூட லோட் பண்ணலாம். ஓகே. இப்போ தனியா அட்டாச்மெண்ட் வாங்கினாக்கா அதுக்கு கூட எவ்வளோ சார் வரும் உங்களுக்கு? இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கு. இதுல மொத்தம் 5-6க்கும் மேற்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம. இதுலயே வந்து இது பக்கெட்டு, இதுலயே ஸ்மால் பக்கெட் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து இதுலயே ஆகர் இருக்கு. ஓகே. ஆகர்னா குழி போடுவோம்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ கல்லு கால் போடுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த ஆகர் வேலைக்கு போடுறோம் அந்த ஆகர். ஓகே 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 சார். இதுல வந்து பிரேக்கர் நம்ம மெயினா சொல்ல போனா பிரேக்கர். ஓகே சார். இந்த இதுக்கு வந்து பிரேக்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வீடு உடைக்கிறது மற்றது உடைக்கிறது எல்லாத்துக்கும் உண்டான டெமாலிசேஷன். ஓகே. பிரேக்கர் அட்டாச் இது மாதிரி நல்லா 6 மேற்பட்ட இது இருக்கு. இது எல்லாமே அட்டாச்மெண்ட் இருக்கு. அட்டாச்மெண்ட் அதெல்லாம் வியூவர்ஸ் இன்கேஸ் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனால நம்ம ஜேசிபி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஜேசிபினால என்ன பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் மைலேஜ். ஓகே சார். ஓகேங்களா. எல்லா பிராண்டை விடவும் ஓகே சார் 1/2 லிட்டர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபியூல் மைலேஜ். ஓகே. ரெண்டாவது ரீசேல் வேல்யூ. ரீசேல் வேல்யூ. ஆமா, இந்த பேருக்கே இருக்கு ரீசேல் வேல்யூ. வாங்கின ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க விற்கிறப்ப ஒரு நல்ல ரேட்டுக்கு ஓகே விற்கலாம். மூணாவது பிராண்ட். ஓகே சார். ஜேசிபின்ற பிராண்ட். ஆமா. சர்வீஸ் சப்போர்ட். ஓகே. வேற எந்த இதுக்கும் இல்லாம ஒரு எவ்ரி 40 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலயும் ஒரு சர்வீஸ். இப்போ பாருங்க, இது தஞ்சாவூர்ல ஷோரூம். ஆமா. எவ்வளவு பெரிய ஷோரூம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா ஆமா. ஒரு சாதாரண இது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஜேசிபியோட இதுல வந்து மெயினா வந்து ஆன் சைட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆன் சைட்ல பண்ண முடியாத சில இதெல்லாம் இருக்கு. இப்ப பின்னு புஷ் அடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இங்க வந்துதான் ஆகணும். ஓகே. பின்னாடியே நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு. அட் ஏ டைம்ல வந்து 4 வண்டில இருந்து 5 வண்டி நம்ம வந்து பண்ற அளவுக்கு நமக்கு வசதிகள் இருக்கு. சரி, ரைட். ஓகே. ஸ்பேர்ஸ் எல்லாம் அவைலபிளா கிடைக்கும் சார்? எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள். எல்லா ஸ்பேர்ஸும் ஓகே சார். இங்கேயே வாங்கிக்கலாம். எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் நமக்கு. சரி சார், எனக்கு இந்த கேபினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எனக்கு கேபினை பத்தி யாரா எக்ஸ்பிளைன் பண்ண போறா? இப்போ நவீன் சார் வந்து கேபினை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த இதுல உள்ள ஆபரேஷன் எப்படி எல்லாம் வந்து ஆபரேட் பண்றாங்க. ஓகே. எது வந்து ஹைட்ராலிக் மூவ்மெண்ட் இது உண்டானது எல்லாமே வந்து நவீன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க மெயினான விஷயம் கேபின் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எனக்கு அந்த கேபின் தான் பார்க்க போறோம். அந்த கேபின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மிஸ்டர் நவீன் நம்ம கூட இருக்காப்ல. வாங்க. இப்போ நீங்க தான் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு நீங்க. இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த வண்டி எல்லாம் BS4 சார். ஓகே. இப்போ நமக்கு வந்து நியூ அப்டேட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்ததுல எக்ஸாஸ்ட்ல ஸ்மோக் தள்ளும். ஓகே. அதை ரீஜென்ரேஷன் பண்ணி ஓகே நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே. அதோட அப்டேட் தான் ஸ்டேஜ் 5. இப்போ பல மெயின்டெனன்ஸ் அதிகம் BS4ல. நம்மளதுல வந்து 500 ஹவர் 1000 ஹவர் 2 வேரியன்ட்ல ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த BS4ல வந்து 500ல ஃபில்டர் 3 ஃபில்டர் மாத்தணும். 2 டீசல் ஃபில்டர், ஒரு இன்ஜின் ஆயில் ஃபில்டர். இதுல வந்து 500 ஹவர்ல வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர். ஓகே. உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு இதாயிரும், கம்மியாயிரும். 1000ல மட்டும்தான் இதுக்கு நம்ம ஃபில்டர் மாத்தணும். டீசல் ஃபில்டர் முத கொண்டு 1000ல தான் மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே. விவர்ஸ், நம்ம காரு நம்ம வந்து அந்த லோடு வெஹிக்கிளாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் சொல்லுவாங்க தெரியுமா சர்வீஸ் உங்களுக்கு. பட் நம்ம ஜேசிபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹவர்ஸை சொல்றாங்க. அப்படிதான் உங்களுக்கு ஹவர்ஸ் தான் சொல்றாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு. நம்ம மேனுவலா எதுவும் பண்றதுக்கு வேலையே கிடையாது. ஆப்ரேட்டருக்கு வேலையே கிடையாது இதுல. ஓகே. கிரீஸ் அடிச்சு வண்டியை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும் இதுல. அந்தந்த சர்வீஸுக்கு நம்ம டிஸ்பிளேல அந்த ஹவர் 500 ஹவர்ல ஆயில் சர்வீஸ்னு வரும். ஓகே. நமக்கு எரர் கோடோட நமக்கு சர்வீஸ் டியூ வந்துரும். 500 ஹவர் வந்துருச்சா ஆயில் சர்வீஸ் பண்ணனும்ட்டு அலாரம் வந்துரும். 5 ஹவர்ஸ் இது 5 நிமிஷம் ஒருக்க அலாரம் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஹவர் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. ஓகே. இவ்வளவு வெக்கையா இருக்கே, நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி வச்சுக்க உட்கார்ந்திருப்பீங்க? அதுக்கு பேக் சைடுல நமக்கு ஏர் வர மாதிரி பேக் டோர்ல ஓபன் இருக்கு. சூப்பருங்க. ஓகே ஓகே ஓகே. இது ஓபன் பண்ணிட்டு சைடு விண்டோவும் ஓபன் இருக்கு. சைடு விண்டோ ஓபன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணனும். இந்த பீப் சவுண்ட் கேட்கும். பீப் சவுண்ட் கேட்கும்போது உங்களுக்கு லிஃப்ட் மோட்டர் ரெடியா பம்ப் பண்ணி டீசலை பம்ப் பண்ணி கொடுக்கும். கொடுத்து அது ஒரு 30 செகண்ட் மோட்டர் ரன்னிங்ல இருக்கும். ஓகே ஓகே. அது அந்த மோட்டர் ஆஃப் ஆனோட தான் இந்த பீப் சவுண்ட் ஆஃப் ஆகும். இந்த பீப் சவுண்ட் ஆஃப் ஆனோட தான் நம்ம வண்டியை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம்னா பவர் வந்து செல் மோட்டருக்கு பாதி போகும், பாதி லிஃப்ட் மோட்டருக்கு போகும். அதுல லிஃப்ட் லோடு கம்மியாகும் போது உங்களுக்கு மோட்டர் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இது வந்து சவுண்ட் முடியணுமா வியூவர்ஸ்? இந்த சவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டி ஆன் பண்ணுவோம். பாருங்க, இப்ப சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இனிமே தான் வண்டி ஆன் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு ஆன் பண்ண கூடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
அவ்வளவுதான். அந்த BS4 இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கும். இது Okay. கார் மாதிரியே இருக்கும். இன்னும் சவுண்ட் பெருசா இல்ல பாத்துங்க, ரொம்ப சைலண்டா இருக்குங்க இன்ஜின் நமக்கு. அதுல சரி ஓகே, அதுல என்னென்ன ஆபரேஷன் இருக்குங்க அதுல? இதுல என்னென்ன இருக்கு இதுல? இதுல பேக் பாக்கெட்டுக்கு பண்றதுக்கு 1500 RPM வைக்கிறாங்க இதுல வேறு. ஓ, RPM ஏத்தலாமா? ஆமா. ஓகே. நார்மல் வண்டியில வந்து நம்ம இப்படி வச்சோம்னா நம்ம ஆப்ரேட் பண்ணாம இருக்கும்போதே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரேஸ் 1500 RPM கண்டினியூவா ரன்னிங்லயே இருக்கும். ஓகே. இப்ப இது ஐடியல் ஆயிடுச்சுங்களா? ஆமா. ஆபரேஷன் பண்ணாம விடுற பாருங்க, அப்பவே அதுவே ஐடியல் ஆகும். ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரேஸ் ஆகும் 1500. இது எக்கோ மோடுனா இப்ப டீசல் நார்மலா நம்ம மைலேஜ்க்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஆப்ரேட் பண்றோம்ல. ஆமா. இதுல வந்து ஈகோ மோட் இருக்கு, எஸ்ஓ மோட். எக்கோ மோட் வந்து நம்ம நார்மலா சைட்ல ஆடைக்கு ஓட்டுவாங்கல்ல. ஆமா. அந்த இதுக்கு இந்த இதை வச்சு ஓட்டிக்கலாம். இதே இப்ப டிப்பர் கணக்கு, லோடிங் கணக்கு ஓடுதுல, அதுல இது 2 பிரஸ் பண்ணோம்னா நமக்கு இது பவர் மோட் மாறிடும். ஓகே. நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா ரேஸ் அதிகமாயிடும். அவங்களுக்கு 1800 போகும். 1800. அப்போக்கி உங்களுக்கு பேக் பாக்கெட் எல்லாமே இன்னும் ஸ்பீட் அதிகமாகும். ஓகே. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆட்டோ ஸ்டாப் ஓகே ஆன் பண்ணிட்டு நம்ம இப்ப கஸ்டமர் வந்து சைட்ல ஓடுற கஸ்டமர் இருக்காங்களா, இங்க இப்படி அளக்கணும், இப்படி லேண்ட கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு போயிடும். அது ரொம்ப நேரமா ரன்னிங்லேயே இருக்கும். அது நார்மல் வண்டியில ரன்னிங்லேயே தான் இருக்கும். இது நம்ம சீட்டை விட்டு எடுத்தோம்னா சென்சார் இருக்கு சீட்ல. ஓகே. 5 நிமிஷம் தான் ஓடும். அதுக்கப்புறம் நம்ம வரதுக்கு லேட் ஆச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். சேவிங்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கரெக்டா அதுவே செட்டிங்ல தான் வச்சிருக்காங்க. திரும்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிக்க வேண்டியதான். பரவாயில்ல, ஃபியூல் வேஸ்ட் ஆகாம இருக்குது. ஆமா. இது இப்போ முன்னாடி வந்து நம்ம எங்க இருந்து எங்க போனாலும் அவரை நோட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே 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 ஓகே. போய் சைட்ல போனோம்னா நம்ம எந்த ஒரு ஓடி இருக்கோ அதுல கால்குலேட் பண்ணி போடணும். ஆமா. நம்ம சைட்ல போய் வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிப் அமுக்கணும்னா, ஓகே, நீ போன சைட்ல வேலை ஆரம்பிக்கிறதுல இருந்து எவ்வளவு நேரம் ஓடுது, அதுல இருந்து நம்ம 0ல இருந்து கண்டினியூ ஆயிரும் எவ்வளவு அவர் ஓடுது ட்ரிப். ஓகே ஓகே. 2 செட்டிங்ல இருக்கு ட்ரிப். ஒரு ரன்னிங்ல இருந்து எவ்வளவு போறோம், அதுக்கப்புறம் சைட்ல போய் எவ்வளவு பாக்குறோம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க ட்ரிப்ல. சரி, ஓகே ஓகே. இந்த அடுத்த வச்சு கேரேஜ் மூவ்மெண்ட், அதாவது பைப் லைன் ஓட்டுறாங்க, ஒன் சைடு பக்கெட் போட்டுருக்காங்க, சின்ன பக்கெட் 1 அடி பக்கெட் போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பைப் லைன் சென்டராவே எல்லா இடத்துலயும் எடுக்க முடியாது. ரோடு ஓரத்துல எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கால்வாயில ட்ரைனேஜ்ல எடுக்கிறோம், அப்படி அந்த மாதிரி இருந்தா நம்ம பேக் பக்கெட்டோ ஒன் சைடு ஏதாவது ஒரு சைடு எந்த சைடு வசதியா இருக்கோ அந்த சைடு நவுத்தணும். ஆமா. அதுக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இங்க பேக் ஆல் பிளாக்ல ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அது ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்திக்கிட்டு எந்த வசதிக்கு தேவையோ அங்கிட்ட நகர்த்திக்கிட்டு நம்ம சுவிட்சை திரும்பி ஆஃப் பண்ணிட்டோம்னா கேரேஜ் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும், லாக் ஆயிரும். நம்ம நமக்கு தேவையான வரி இது பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி ஆன் பண்ணி சென்டரா நமக்கு ஈவோலாம் வச்சுக்கலாம். இங்க மேல உள்ள சுவிட்ச் இது ரெண்டும் டாப் லைட், இது டாப் லைட், வர்க்கிங் லைட். ஃப்ரண்ட் பக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஃப்ரண்ட்ல உள்ளது, ஓகே, பேக்ல உள்ளது பேக் லோடிங் பக்கெட்டுக்கு உள்ளது. ஓகே. இந்த சிம்பிள் போட்டுருங்க பாருங்க, இதுதான் ரீஜெனரேஷன் அந்த அப்டேட் சொன்னது. ஆமா ஆமா. ஸ்டேஜ் 5 அப்டேட்ல இந்த இதுதான். ஓகே. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது பவர் ஸ்டீரிங் தான் சார். பவர் ஸ்டீரிங் தான் இது. ஆமா, எல்லாமே ஹைட்ராலிக் கண்ட்ரோல் தான். ஓகே. இத போய் பார்த்து எழுதி நீங்க எனக்கு தட்டி விட்டுருச்சு இந்த இடத்துல மண்டையில. சரியா? இது என்ன அப்படின்னாக்கா பழக்கப்பட்டவங்கலாம் தெரியும், இது எனக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். பழக்கப்பட்ட நான் டப்புன்னு எந்திரிச்ச பாருங்க மண்டையை போட்டுருச்சு எனக்கு. சரியா? ஷார்ப்பா வேற இருக்கு இந்த இடத்துல. சரி, பொறுத்த வரைக்கும் வந்து பவர் ஸ்டீரிங் தான் சொல்றீங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம கார்ல திருப்பும் போது டேனிங்ல திருப்பி விட்டோம்னா ரன்னிங்ல ரொம்ப ஆர்டினரியா அப்படி வரும். ஓகே. நம்ம இதுல வராது. நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குனால ஒரு டைரக்ஷன்ல வச்சு பேக் பைட்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப கூடாது. ஓகே. நம்ம பேக் பைட்ல நவுத்தும் போது அது ஒரு டைரக்ஷன்ல வச்சுட்டு தான் நவுத்துவாங்க. அப்பவே அந்த டைரக்ஷன்லயே நான் வந்து போயிடும். ஓகே. அதனால நம்ம ஒவ்வொரு அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டீரிங்கை திருப்பி தான் ஆகணும். சரி, திருப்பி தான் ஆகணும். ஓகேவா? இது ஹார்ன். ஓகே. நமக்கு வந்து இப்ப நம்ம எல்லா வண்டியிலயும் கிளட்ச் உண்டு. ஓகே. நம்ம வண்டியில கிளட்ச் கிடையாது. கிளட்ச் கிடையாது. கிளட்ச்க்கு பதிலா இது கியர்லயே கிளட்ச் இருக்குமா சொன்னாங்களே, அந்த பட்டன் மாதிரி சொன்னாங்கல. நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும் அந்த பட்டனை அமுக்கிட்டு ஷிஃப்ட்மென்ட் தான் பண்ணி விடணும். நம்ம அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிளட்ச் விடுவோம்ல, அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இதுல கியர் இருக்குல, இந்த கியர்லயே பாத்தீங்க அப்படினாக்க பட்டன் மாதிரி இருக்கும். பட்டன் இருக்கு அதுல? இருக்கு. அந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா? பிரஸ் பண்ணிட்டே கீரை போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா விழும், சிரமம் இருக்காது. பண்ணிட்டு நம்ம கிளட்ச் பொறுமையா விடுறோம், அந்த கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஓட்ட ஃபார்வர்டு இது கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு சுவிட்சை விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுதான் ஃபார்வர்டு ரிவர்ஸ். ஓ, நம்ம 4 கீர்ல போட்டாலும் ரிவர்ஸ் போவோம்,
ஒரு 2 கீழ போட்டாலும் ரிவர்ஸ் போவோம். ஓகே அதே மாதிரி 4 கீர்லயும் ஃபார்வர்டு போவோம், 4 கீர்லயும் ரிவர்ஸ் வரும். ஓகே நம்ம ஆனா கீர் 4 கீர்லயே போட்டு எடுத்தோடனே மூவ் பண்ண முடியாது. பொறுமையா தான் மூவ் ஆகும். நம்ம அந்த 2 வீலர் 4 வீலர் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஓகே ஆனா கொஞ்சம் கியர் 1 2ல இருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சரி ரைட் ஓகே ஓகே. அதே மாதிரி சொன்னாங்க எனக்கு இந்த பிரேக் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரைட் பிரேக் தனியா அடிக்கலாம், லெஃப்ட் பிரேக் தனியா அடிக்கலாம்னாங்க. அது எப்படி அது? இது பிரேக்குக்கு ஒரு லாக் உண்டு. ஓகே. இந்த லாக்கை போட்டோம்னா 2 கீரும் இப்போ ஒரு சைடு அமுக்குனாலே 2 கீரும் பிடிச்சிரும். ஓகே. 2 பிரேக்கும் அப்ளை ஆகும். ஓகே. இந்த லாக் எடுத்துட்டோம்னா ஓகே இந்த டர்னிங்ல போய் ரொம்ப இக்கட்டான வளைவு அப்படி சொல்லி ஒன் சைடுல லெஃப்ட் சைடுல வளைக்கிறோம்னா இந்த பிரேக் அடிச்சிட்டு லைட்டா ரேஸ் கொடுத்தோம்னா அந்த நின்ன இடத்துலயே சுழன்றோம் வண்டி. ஓ அப்படியா? ஆமா. ஓகே. அதே மாதிரி தான் லெஃப்ட் ரைட்ல வளையணும்னா ரைட்ல பிரேக் அடிச்சிட்டு லைட்டா ரேஸ் கொடுத்தோம்னா அப்படியே ரைட்ல ஃபுல்லா அந்த நின்ன இடத்துலயே வளைஞ்சிரும். இது ஹேண்ட் பிரேக்லாம் உண்டு அதுக்கு? ஹேண்ட் பிரேக் உண்டு. ஹேண்ட் பிரேக் உண்டு. இந்த ஹேண்ட் பிரேக் இது. ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நம்ம மறந்துட்டு வண்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. சென்சார் அப்ளை ஆயிருக்கு. இதுதான் ஃப்ரண்ட் பாக்கெட் மூவ்மெண்ட். இந்த பின்னாடி இழுத்தோம்னா ஓகே. இது இவ்வளவு ஸ்லோவா இப்ப வந்து அப்டேஷன் பண்ணிருக்காங்க. எப்படி எதுக்குன்னா இப்ப இந்த ஃப்ரண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, டக்குன்னு ரிலீஸ் பண்ண கூடாது. டக்குன்னு மேல எடுக்குன்னு ஏத்திட்டோம்னா அவங்க தடுமாறிடுவாங்கிறதுக்காக ஸ்லோ மோஷன். ஓகே. அதே மாதிரி இது எவ்வளவு தூக்கு? இது 13 அடி. 13 அடி தூக்குமா இது? ஆமா. இப்ப முடிஞ்ச தூக்கி காட்டுங்க. இப்ப நம்ம உடனே குயிக்கா மண்ணள்ளி போட்டுறோம் இல்ல டிப்பர் லோடிங் பண்றோம் அப்படின்னா ஓகே இந்த சுவிட்ச் ஹைட்ராலிக் லோடு சுவிட்ச் ஓகே சென்சார் ஓகே இத போட்டோம்னா உடனே ஸ்பீடா தூக்கும். அங்க பாருங்க. ஓ அந்த சுவிட்ச் போட்டா ஸ்பீடா தூக்கிடுமா? BS4 ல வந்து ஸ்டேஜ் 4 ல வந்து ஃப்ரண்ட் பாக்கெட்டுக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த சுவிட்ச் தான் மொத்த ஹைட்ராலிக் கண்ட்ரோலுக்கு ஸ்பீடு. பேக் பாக்கெட்டுக்கும் இந்த சுவிட்சா போட்டா தான் ஸ்பீடா வேலை செய்யும். ஓகே ஓகே. அந்த மாதிரி கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. இந்த லிவரை பின்னாடி இழுத்தோம்னா ஃப்ரண்ட்ல மேல ஏறும். ஓகே. அதே முன்னாடி தள்ளனோம்னா கீழே இறங்கும் ஃப்ரண்ட்ல. இந்த லிவர் ஃப்ரண்ட்ல தள்ளனாக்கா அப்புறம் கீழே இறங்கும். கீழே இறங்கும். பின்னாடி இழுத்தோம்னா மேல ஏறும். ஓகே. நம்ம டிரைவர் சைடு ஆபரேட்டர் சைடு இப்படி இழுத்தோம்னா பாக்கெட் மடங்கும். இதே ஆப்போசிட் சைடு தள்ளனோம்னா ஓபன் ஆகும். ஓபன் ஆயிடுமா அது? ஓகே. வைப்பர் வந்து ஃபுல் அப்படியே வந்துரும். அப்படியே இப்படி ஒர்க் ஆகுமா வைப்பர்? நல்லா இருக்கு வைப்பர், நல்லா இருக்கு. ஓகே. அதே ஃப்ரண்ட் பக்கம் வைப்பர் இருக்கு, ஃப்ரண்ட் பக்கம் வைப்பர் கிடையாது. வைப்பர் கிடையாது. ஓகே. இது எப்படி திருப்புவீங்க இப்ப நீங்க? இப்ப சீட்டா இங்க ஒரு லாக் இருக்கு. ஓகே. இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணனும்னா திரும்பும். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மென்ட்டும் உண்டு. இந்த லாக்கை எடுத்துட்டு பின்னாடி தள்ளோம்னா சீட் வந்துரும். ஓ. இதே லாக்கை தூக்கிட்டு ஃப்ரண்ட்ல இழுத்தோம்னா ஓகே ஓகே. ஃப்ரண்ட் பேக் நவுத்திக்கலாம் வண்டியை. பரவாயில்லை, சீட் நவுத்திக்கலாம் உங்களுக்கு. இதுல வந்து அதுல நம்ம ப்ளஸ் டைப்ல பண்ணலாம் லோடர். ஃப்ரண்ட் இப்படி நேரா மூவ் பண்ணா இப்படி பண்ணா. ஆமா. இது அப்படி கிடையாது. எல்லாமே இன்ட் டைப். அதே இந்த கிராஸ்ல இழுத்தாதான் இந்த பூம் உள்ளார வரும். அதே அந்த கிராஸ்ல தள்ளனோம்னா இது பூம், அது ஸ்டிக், அது பக்கெட். ஓகே ஓகே. டிப்பர்னு சொல்லுவாங்க அத. ஆமா. இழுத்தோம்னா உள்ளார வரும். ஓகே. இந்த கிராஸ்ல இழுத்தோம்னா இந்த லிவர் இந்த கிராஸ்ல இழுத்தோம்னா பூம் உள்ளார வரும். ஓகே. அதே கிராஸ்ல உள்ள வெளியில தள்ளனோம்னா கீழ போகும். ஓகே 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 ஓகே. இந்த வந்து ஸ்விங் போஸ்ட். லெஃப்ட்ல அந்த லிவரே லெஃப்ட்ல தள்ளனோம்னா ஓகே லெஃப்ட் சைடு ரொட்டேஷன். ஓகே. அப்படியே இந்த ரைட் சைடுல இது பண்ணோம்னா ரைட் ரொட்டேஷன். சூப்பர்ப்பா. இந்த லிவர் ஸ்டிக்குக்கும் பக்கெட்டுக்கும் இந்த கிராஸ்ல அதாவது இந்த இன்ட் டைப்ல இப்படி தள்ளனோம்னா பக்கெட் ஓபன் ஆகும், ஸ்டிக் ஓபன் ஆகும். ஓகே. அதே கிராஸ்ல இழுத்தோம்னா க்ளோஸ் ஆகும். சரி ஓகே. இந்த இன்ட் டைப் ஓபன், பக்கெட் ஓபன், பக்கெட் க்ளோஸ். சரி. நம்ம கேரேஜ் சொன்னது இதுதான். சுவிட்சா போட்டுட்டு இந்த சுவிட்சை அங்க போட்டுட்டு ஓகே ஓபன் ஆயிரும். லைட்டா ஒரு 2 mm ஓபன் ஆகும். ஓகே. ஓபன் பண்ணா நம்ம எந்த இங்கிட்ட நவுத்தணும்னா இங்கிட்ட அங்க நவுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எத்தனை விதமான ஆபரேஷன் இருக்குல? இந்த லிவருக்கு மட்டும் 8. ஓகே. இது ஸ்டெபிலைசர். ஓகே. இது ஸ்டெபிலைசர் அது. ஓகே. நம்ம டயர்லயே வச்சிட்டு எல்லா வர்க்கும் பார்க்க முடியாது. நம்ம சப்போர்ட் போட்டா மட்டும் தான் மேல தூக்குறது. ஒரு கல்ல இழுக்கணுமோ ஒரு இது தள்ளணும்னாலும் வெளியில இப்படி ஒரு கட்டையே தள்ளி விடணும்னாலும் இந்த ஸ்டெபிலைசரும் ஃப்ரண்ட் பாக்கெட் சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் தள்ள முடியும். ஓ. நம்ம டயர்ல வச்சிட்டு தள்ளனோம்னா டயரை ஃப்ரண்ட் எடுத்து விட்டுருவோம். டயர் நழுவி போகும். நம்ம பிரேக் அடிக்கும் போது நம்ம ஓவர் ஸ்பீட்ல போய் பிரேக் அடிக்கும் போது டயரை வலிக்கிட்டு ஆமா ஆமா அந்த கண்டிஷன் தான் அது. வலிக்கிட்டே தான் போகுமே தவிர நமக்கு வேலை ஒர்க்கா கரெக்டா பண்ணி போயிட்டு ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ரொம்ப கவனமா வேலை பார்க்கணும். இது 2 வேரியன்ட் ஹார்ஸ் பவர். 49 GB ஒண்ணு, 74 ஒரு GB. நம்ம இப்ப பாத்துக்கிறது 74 GB. ரிவர்ஸ். இப்ப நம்ம ஜாலியா ஒரு ரவுண்ட் போறோம் வண்டியில. ஒரு டெஸ்ட் போறோம்னு வச்சுக்கலாம். வாங்க டெஸ்ட் போறோம்.
இப்போ நார்மலா அந்த BS3 ஆமா BS4 ஓட்டும் போது ஒரு வண்டி வந்து வைப்ரேஷன் அதிகமாகும், அதே மாதிரியே சவுண்ட் அதிகமா இருக்கும். இது அது ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 4 நமக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குதிக்கும். அந்த வண்டியில எல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த வண்டியில எதுவுமே இருக்காது. கார் மாதிரி போகும். ஓகே ஓகே ஓகே. உண்மையிலே சொன்னோம்னா அந்த முன்னாடி எல்லாம் நம்ம JCB போனாலே சவுண்ட் கேட்கும், JCB போகுதுன்னு சவுண்ட வச்சே சொல்லிடுவாங்க. ஆமா, இப்ப பக்கத்துல ஓடுறது கூட தெரியாது. அந்த மாதிரி செட்டிங்ல இருக்கு. மேக்ஸிமம் 28 மொத்தம் ஹை ஸ்பீடு 20 30. ஓகே ஓகே. அத நம்ம ரோட்ல ரன்னிங் எடுக்கும்போது 28. இதுல இண்டிகேட்டர் கிடையாதுல? இருக்கு, உண்டு. உண்டா? அந்த கைவலி ஜாஸ்தியா இருக்குமா? இதுல கைவலி தான் ஜாஸ்தியா இருக்குமா வண்டி ஓட்டுறது? இல்ல, அந்த பழைய மாடல் அப்படி இருந்தது. இது நியூ டைப் வால் பிளாக். ஓகே. ஹைட்ரோ டைப்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம 18 19 மாடல்ல எல்லாம் நம்ம மேனுவல் வால் பிளாக் மாதிரி தான். அது ஓரளவு ஆயில் ஹீட் ஆனோனே அந்த ஸ்பூல் வால் பிளாக் ஸ்பூல்னு சொல்லுவாங்க. ஓகே. அது டைட்டா ஆயிரும். அந்த ரப்பர்ல புடிச்சு போடும். ஓகே. இது ஹைட்ரோ டைப். எவ்வளவு ஹீட்னாலும் நமக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு லிவர். ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆமா. இப்ப எல்லாம் கை வலிலாம் இருக்காது. ஆபரேட்டர்களுக்கு நல்ல ஒரு இதா செட் பண்ணிருக்காங்க. ஓகே. ரோட் போயிட்டு வச்சு நம்ம சரிங்களா? சமையா சொல்லிட்டாப்ல நமக்கு எல்லாம். நமக்கு இதுல எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் அங்கே திருப்பி போடலாம். எவ்வளவு சின்ன இடமா திருப்பிடுறீங்க, பரவாயில்ல. அதுல இன்னும் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சா? சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல நமக்கு நவீன. ரொம்ப நன்றி. ஓகே, உங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காகவும் எங்க வியூவர்ஸ்க்காகவும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ நவீன். தேங்க்யூ. இப்போ சார்ட்ட நம்ம வந்து கேட்டிருக்கோம், நம்ம கொட்டேஷன் கேட்டிருக்கோம். நம்ம சார் ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க நமக்கு. சரியா? முக்கியமான விஷயம் எனக்கு வந்து மானியம் சொல்லணும். இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க எனக்கு. நீங்கள் சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்க எனக்கு. ஓகேவா? அதே போல் மாதம் EMI எவ்வளோ வரும் சார் எங்களுக்கு? இது வந்து சார் நீங்கள் ஒரு 6 லட்ச ரூபா கட்டுனீங்க, டவுன் பேமெண்ட் கட்டுனீங்க. ஓகே. இந்த வண்டியோட ரேட் வந்து ஆக்சுவலாக 39,50. 39 ஆன் ரோடு உங்களுக்கு? ஓகே. 9,50,000 ஓகே. ஆன் ரோடு வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும், பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒரு 6 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா 74 ரூபா EMI வரும் 5 வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு? ஆமாம். 6 வருஷம் டென்யூரும் இருக்குது. 6 வருஷம் டென்யூர்னா ஒரு 65 66 வரும். ஓகே சார். சரி, ரைட். ஓகே. இது வந்துட்டு இப்போ 6 லட்ச ரூபா இனிஷியல் அமௌண்ட் கட்டணும் நமக்கு. அது குறைஞ்சி கட்டலாமா சார் நமக்கு? கட்டலாம். அது வந்து ப்ரொஃபைலை பொறுத்து தான். ஓகே. வண்டி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அப் டு 95% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுறாங்க எக்ஸ்ஷோரூம்லேருந்து. ஆமாம். ஆமாம். எல்லா ஃபைனான்ஸும் JCB பொறுத்தளவு எல்லா ஃபைனான்ஸ்லேருந்தும் நமக்கு பண்ணுவாங்க. ஓகே சார். அது வந்து ப்ரொஃபைலை பொறுத்து தான். ஓகே. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபண்டிங் உண்டா சார் இதுக்கு? ஆண்ட்ராய்டு தான் இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபண்டிங்கில் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு ஃபண்டிங் சொல்கிறீங்க? ஓகே. ஓகே. பேசிக் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வரும், 34 தான் வரும். ஓகே. ஆண்ட்ராய்டு ஃபண்டிங் தான் நான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டில் தான் நமக்கு ஃபண்டிங். ஆண்ட்ராய்டு ஃபண்டிங் உங்களுக்கு? சரி, ரைட். ஓகே சார். 39,50ன்னு சொன்னீங்கன்னாக்கா 39,50ல் எல்லாமே இன்க்ளூடிங். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும், பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும். ஓகே, ரைட். ஓகே சார். வண்டியோட வேரண்டி எவ்வளோ சார் உங்களுக்கு? ஓகே. இயர் கணக்கு தான். ஓகே சார். இயர்ல இருந்து நீங்க எத்தனை வர வேணாலும் ஓட்டலாம். ஓகே. மற்றது இந்த இது இல்லைன்னா அது அப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓகே. இதுல வந்து வருஷம் தான். 2 வருஷம்னா 325 நாள் ப்ளஸ் 325 நாள். ஓகே. ஆமா. எத்தனை அவர் ஓட்டிக்கலாம் நீங்க? வாரண்டி எத்தனை அவர் வேணாலும் ஓட்டுங்க. சிலதெல்லாம் 2 ஆப்ரேட்டர் வச்சு கூட ஓட்டுறாங்க. அதே போல சார், இப்போ வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சார் ப்ரூஃப்லாம் தேவைப்படும்? இல்லை, நமக்கு வந்து இதில் வந்து KYC, அதாவது ஆதார், பேனு, இது வந்து மஸ்ட்டு. பேன் கார்டு வந்து ஆதாரோட லிங்க் ஆயிரும். இது பேசிக்கான இப்போ உள்ள கவர்மெண்ட். ஓகே சார். ஓகே சார். இது வந்து பண்ணவங்களுக்கு மற்றபடி ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். இதுதான் பேசிக் பேப்பர் தான். ஓகே சார். ஓகே சார். பெரிய ஹெவியான பேப்பர்லாம் அது கிடையாது. சரி சார். ஓகே சார். ஆனால் அமௌண்ட் கூட ஓகே. கஸ்டமரை நம்பி லோன் கொடுக்கறத விட கஸ்டமர் ஒரு டூல் தான். ஓகே. JCB நம்பி தான் இல்லை அசல்ட் JCB தான். ஆமாம், அசல்ட்டே இதில் JCB தான். ஓகே. நம்பி தான். இப்போ நீங்கள் மற்ற அதர் ப்ராடக்ட்லாம் எடுத்தீங்கன்னாக்கா ஃபண்டிங் இவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு செக்யூர் கிடையாது. ஆனால் JCB வந்து எதனால் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இது ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே. ரீசேல் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஓகே சார். இதுக்கு வந்து காம்படிட்டர் சார் எது சார் சொல்லலாம் உங்களுக்கு? இதுக்கு காம்படிட்டர்னாக்கா JCB தான் சார் காம்படிட்டர். சூப்பர் சார். இது வரைக்கும் வரல. ஓகே. இருக்கு, அதர் பிராண்ட்ஸ் இருக்கு. பட் காம்படிட்டரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆல் இண்டியாவில் 85% மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரே கம்பெனி. ஓகே. 1 வருஷம் 2 வருஷம்லாம் நீண்ட காலமாக வச்சிருக்கிற ஒரே கம்பெனி தான். ஓகே சார். அதனால வருவாங்க, ஒரு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் கீழே போயிடுவாங்க. ஓகே. இன்னொரு பிராண்ட் வரும்,
கொஞ்சம் ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ஜேசிபி மட்டும். ஜேசிபி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் இதில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். மார்க்கெட் ஷேர் வந்து நிறைய இடத்துல 100% தான் இருக்கும். ஓகே. ஒன்று ரெண்டு இப்போ அது வந்து நம்ம டெல்டாவை பொறுத்தளவு 100% மார்க்கெட் ஷேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சார் ஆஃபர்னு எடுத்துட்டாக்க சார் எப்படி சார் மாதம் ஆஃபர் வேறுபடுமா உங்களுக்கு இது? கண்டிப்பாக சார். எவ்ரி மந்த் வந்து ஜேசிபி வந்து நமக்கு ஆஃபர் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அதில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து இப்போ மழை காலத்தில் வந்து வண்டி அதிகம் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிறதுனால ஓகே அதுக்கு மேரட்டோரியம் கூட கொடுக்குறாங்க. 2 மாதம் கழிச்சு டியூ கட்டலாம், இல்லை 3 மாதம் கழிச்சு டியூ கட்டலாம். ஓகே. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட இல்லை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 1ஆம் தேதி கட்டணும். செப்டம்பர் இல்லாமல் அக்டோபர் 1ஆம் தேதி நீங்கள் கட்டலாம். ஓ, அக்டோபர் 1ஆம் தேதி கட்டிக்கலாம். அப்போ 60 days மாரிட்டோரியம். ஆமாம். அப்போ 60 days மாரிட்டோரியம் அதில் கிடைக்கும். ஓகே ரைட். இது வந்து பெனிஃபிட்டாக தெரியும் நீங்கள். இது ஒரு இஎம்ஐனாக்கா இப்போ நீங்கள் ஒரு 65,000 70,000 இஎம்ஐ வருது அப்படின்னாக்கா அந்த இஎம்ஐயை அவங்க ஆஃபராக கொடுப்பாங்க. ஓகே. எப்போதும் கொடுக்க மாட்டாங்க, அந்த ரெய்னிங் சீசனில் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதம் என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ இந்த மாதம் வந்து ஆடி ஆஃபர் நிறைய பண்ணியிருந்தோம். ஆடி ஆஃபர் நிறைய பண்ணியிருந்தீங்க. ஒரு இஎம்ஐ கூட ஃப்ரீ பண்ணியிருந்தோம். ஓகே. இந்த இப்போ தான் ஈவெண்ட் ஆடி பெருக்கில் வந்து கிட்டத்தட்ட 44 மிஷின் நம்ம பண்ணியிருக்கோம். வா செம. ஓகே. ஆமாம், வேறு எந்த இதுலையும் இல்லை. அப்போ அதுக்கு ஒரு ஈவெண்ட்டே நடந்தது நேற்றுக்கு. சண்டே வந்து நடந்தது. ஓகே. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. ரேலி ரோட் ஷோலாம் வச்சு நம்ம அதை கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருந்தோம். அந்த நல்ல ஆஃபர் வந்தாக்க நம்ம பார்க்குற கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாக்க நல்ல ஆஃபர் பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு. சார் நீங்கள் கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஆஃபர் என்னால் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதே மாதிரி சார் இப்போ வண்டி புக் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எப்போ சார் வண்டி கிடைக்கும் உங்களுக்கு? நம்மளது இமீடியட் சார். மற்ற இது மாதிரிலாம் டேஸ் கணக்கெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுனாவே அந்த டே கொடுத்துடலாம். ஆமாம். நாளைக்கு நீங்கள் ஃபினான்ஸ் பேமெண்ட்டோட கம்ப்ளீட் ஆனதுன்னா கூட உங்களுக்கு இமீடியட்டாக டெலிவரி கொடுத்தோம். சூப்பர் சார் சூப்பர் சார். அந்தளவுக்கு உண்டு நம்மள்ட்ட வண்டி. நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இப்போ வந்து ஸ்டாக் அண்ட் செல்லு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே ரைட். போக வந்துட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இன்னும் மானியம் சொல்ல மாட்டேங்களே எங்களுக்கு? இருக்குது சார், அது கவர்மெண்ட் ஸ்கீம் சார். ஆமாம் சார். மானியம் வந்து சார் 25% வரைக்கும் தராங்க சார். ஓகே சார். நம்ம ப்ராடக்ட் வேல்யூவில் 25% வராங்க. 9லேருந்து 9.25 வரைக்கும் கிடைக்கும் சார் மானியம். 9.25 வரைக்கும் சார் கவர்மெண்ட் ஸ்கீமில் போட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பாருங்களேன், 9.25 வரைக்கும் மானியம் கிடைக்குதாங்க. பெரிய விஷயங்க அது உண்மையிலே. இதுலயே 2 இது இருக்கு. தாட்கோ இருக்கு. ஓகே. இன்னொன்று வந்து டிக் இருக்கு. ஆமா. எஸ்சி எஸ்டிக்கு உண்டானது தனி இது ஒன்று இருக்கு. ஆல் கேட்டகரியிலேயும் ஒன்று இருக்கு. ஓகே. நீ எதில் வேணாலும் போட்டு கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஆமாம். வியூவர்ஸ் நிறைய சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா மானியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக சார் சொல்கிறார் உங்களுக்கு இதில் வந்து 2 இருக்குது. தாட்கோ இருக்குது, டிக் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நீங்கள். அது 9.25 லட்ச ரூபாய்ங்க மானியம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நம்ம 39,500 வருது உங்களுக்கு. ஒரு 39,50 வருது உங்களுக்கு. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 லட்ச ரூபா வந்து மானியம் 30 லட்ச ரூபா வரப்போகுது உங்களுக்கு. இன்னொரு விஷயம் வியூவர்ஸ், மானியத்தை பொறுத்த வரைக்கும் மானியத்துக்கும் இவங்க கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தான் தாட்கோவில் அப்ளை பண்ணி நீங்கள் தான் மானியம் அப்ளை பண்ணி கைட் பண்ணுவோம். அவ்வளோதான். கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து மானியம் எப்போ சார் கிடைக்குன்னு சொல்லி சாரை போய் சொல்லப்போ சாருக்கு சம்மந்தம் கிடையாது. அது விஷயம் சொல்லிடுறோம் நம்ம. அசிஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஆமாம். கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆமாம். ஓகேவா? இதான் சொல்ல முடியும் நம்மளால. அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க. அந்த உங்களுக்கு மானியம் பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. செல்வா சார் மிக்க நன்றி. எனக்கும் சரி என்னோட வியூவர்ஸ்க்கும் சரி ஏகப்பட்ட டவுட்டை கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள். வியூவர்ஸ், நான் செல்வா சாரோட நம்பர் நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிக்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கிறீங்க. சார் ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களோட ஷோரூமுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து எந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க. செஞ்சிடும் நம்ம அதை பற்றி வீடியோ போட்டுருவோம். நமக்கு அடுத்தது வந்து 30+ இந்த வண்டி இருக்குது. 30+ வண்டி இருக்குங்க உங்களுக்கு. மினி எக்ஸவேட்டர்னு சொல்லுவோம். மினி எக்ஸவேட்டர். ஓகேவா? வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. ஓகே. வந்து அடுத்ததுல வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன். ஓகே. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஏன்னா சாருக்கு ஒர்க் இருக்கு. சார் நம்மளோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 hours 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நமக்கு. ஓகேவா? ஆமாம், அதனால சாருக்கு ஒர்க் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி தான் இன்னைக்கு. ஓகே, நம்ம ஜேசிபி பார்த்தோம் நமக்கு உங்களுக்கு. அதுலேயும் நான் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுங்க இன்னைக்கு. சரியா? இதே போல் வேறு எந்தெந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி வேறு எதுவும் உங்கள் நண்பர்கள் யாரும் ஜேசிபி வாங்கணும் பிளானில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்வா சார் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கான்டாக்ட் கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ஓகேங்க. வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுங்க கண்டிப்பாக சொல்லுங்க. நீங்கள் அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுவோம். அதுவரை வீடியோ உங்கள் பேட்ரிக்குங்க.